காதலன் கண் முன்னாடியே மாணவிய பாலியல் வன்கொடுமை செஞ்சு சீரழிச்சிருக்காரு இங்க ஒரு பிரியாணி கடைக்காரர். அண்ணா பல்கலைக்கழகத்துல அரங்கேறிய பயங்கரத்தின் பின்னணி என்ன? ஞானசேகரன் தமிழகத்தில் தீயாய் ஒலித்துக் கொண்டிருக்கும் ஒரு பெயர். பல்கலைக்கழக மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் கைது செய்யப்பட்ட இவர் மாசாக போஸ் கொடுத்து கொண்டிருக்கும் இந்த போட்டோக்கள் அவரின் பின்னணி குறித்து பீதியை கிளப்பியுள்ளது. 15க்கும் மேற்பட்ட வழக்கு, 2 முறை போக்சோவில் கைது, ஆளுமைகளுடன் அசர வைக்கும் போட்டோ என மிரள வைக்கும் இந்த ஞானசேகரன் யார்? கடந்த 40 மணி நேரமாக இணையத்தை இடைவிடாது உலுக்கிக் கொண்டிருக்கும் ஒன்றுதான் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம். சென்னை கிண்டியில் உள்ளது அண்ணா பல்கலைக்கழகம். இங்கு கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு மாணவி BE மெக்கானிக்கல் 2ஆம் ஆண்டு படித்து வருகிறார். பல்கலைக்கழக வளாகத்திற்குள்ளேயே அமைந்திருக்கும் விடுதியில் தங்கி இருந்துள்ளார். அவருக்கு அதே பல்கலைக்கழகத்தில் 3ஆம் ஆண்டு படிக்கும் ஒரு மாணவரோடு காதல் ஏற்பட்டிருக்கிறது. இருவரும் பல்கலைக்கழக வளாகத்திற்குள் அடிக்கடி சந்தித்து பேசிக்கொள்வது வழக்கம். அப்படித்தான் சம்பவத்தன்று இரவு சுமார் 8:30 மணி அளவில் இருவரும் பல்கலைக்கழக நெடுஞ்சாலை ஆய்வகத்தின் பின்புறத்தில் தனிமையில் பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது அந்த இடத்திற்கு 2 மர்ம நபர்கள் வந்ததாக சொல்லப்படுகிறது. அதில் ஒருவர் மாணவியின் காதலனை கடுமையாக தாக்கியிருக்கிறார். அதன் பிறகு காதலனின் கண்முன்னே அந்த மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்றுள்ளார். அப்போது அந்த மாணவி தனக்கு மாதவிடாய் என்று கூறி விட்டுவிடுமாறு மன்றாடி இருக்கிறார். ஆனால் அதையெல்லாம் பொருட்படுத்தாத அந்த காம மிருகம் மாணவியை கோரமாக சீரழித்திருக்கிறது. இச்சை தீர்ந்ததும் மாணவியை நிர்வாணமாக வீடியோ எடுத்து வைத்து நடந்ததை வெளியே சொன்னால் இணையத்தில் வெளியிட்டு விடுவேன் என மிரட்டியுள்ளார். இந்த சம்பவம் குறித்து காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் அப்பகுதியில் இருந்த CCTV காட்சிகளை ஆய்வு செய்துள்ளனர். மேலும் வளாகத்தில் வேலை செய்பவர்கள், சக மாணவர்கள் என 200க்கும் மேற்பட்டவர்களை விசாரித்திருக்கிறார்கள். செல்போன் சிக்னல்களை சோதனை செய்தபோதுதான் ஞானசேகரனின் மீது போலீசாரின் பார்வை திரும்பியிருக்கிறது. உடனே போலீசார் வீடியோ கால் மூலம் மாணவியிடம் ஞானசேகரை அடையாளம் காட்டி உள்ளனர். பாலியல் வக்கிரத்தின் போது மர்ம நபர் கேப் மற்றும் முகக்கவசம் அணிந்து வந்ததால் அடையாளம் காட்டுவதில் சிரமம் ஏற்பட்டிருக்கிறது. பின் ஞானசேகரன் அணிந்திருந்த ஆடையை வைத்து இவர்தான் என்னிடம் அத்துமீறி நடந்து கொண்டார் என பாதிக்கப்பட்ட மாணவி உறுதி செய்துள்ளார். அதனைத் தொடர்ந்து போலீசார் நடத்திய கிடுக்குப்பிடி விசாரணையில் ஞானசேகரன் குற்றத்தை ஒப்புக்கொண்டிருக்கிறார். மேலும் ஞானசேகரனின் பின்னணியை போலீசார் புரட்டிய போது அவர் எக்கச்சக்கமான பாலிய குற்றேடுகளை கக்கத்தில் வைத்து சுற்றித் திரிந்த சரித்திர பதிவேடு குற்றவாளி என்று தெரிந்திருக்கிறது. ஆம், 37 வயதான ஞானசேகரன் அண்ணா பல்கலைக்கழகத்தின் பின்புறம் உள்ள கோட்டூர்புரம் பகுதியைச் சேர்ந்தவர். இவர் சாலை ஓரத்தில் பிரியாணி கடை ஒன்றை நடத்தி வருகிறார். கடையை மூடிய பின் ஞானசேகரனின் ஒரே வேலை பல்கலைக்கழக மாணவிகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபடுவதுதானாம். இரவு நேரங்களில் சுவர் ஏறி குதித்து கல்லூரி வளாகத்தில் ஒதுக்குப்புறங்களில் நண்பர்களுடன் பேசிக் கொண்டிருக்கும் மாணவிகளிடம் எல்லை மீறி வந்திருக்கிறார்.
காதலனோடு தனிமையில் இருக்கும் மாணவிகளை அவர்களுக்கே தெரியாமல் வீடியோ எடுத்து மிரட்டி ஆசைக்கிணங்க சொல்லி கட்டாயப்படுத்தி வந்ததாக தெரிகிறது. அப்படி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்தது தொடர்பாக ஞானசேகரனின் மீது இதுவரை 15 வழக்குகள் காவல் நிலையத்தில் நிலுவையில் உள்ளன. இதற்கு முன் 2011ஆம் ஆண்டு அண்ணா பல்கலைக்கழக மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் கைதாகி சிறைக்கு சென்றதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில்தான் வழக்கம் போல் தனது வேலை முடித்த ஞானசேகரன் சம்பவத்தன்று சுவர் ஏறி குதித்து வளாகத்திற்குள் நுழைந்திருக்கிறார். அதன் தொடர்ச்சியாகத்தான் காதலனின் கண்முன்னே மாணவியை அலங்கோலமாக்கி இருக்கிறார் ஞானசேகரன். இதனைத் தொடர்ந்து ஞானசேகரனை போலீசார் கைது செய்து அவரது செல்போனில் மாணவிகளின் ஆபாச வீடியோக்கள் உள்ளதா என்று சோதனை செய்து வருகின்றனர். இந்த கொடூர செயலுக்கு அரசியல் தலைவர்கள் பலரும் தங்களது கண்டனங்களை அனலாய் வாரி வீசி வருகின்றனர். இப்படி இருக்க தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தனது எக்ஸ் தள பக்கத்தில் ஞானசேகரன் திமுக பிரமுகர் என்று ஆதாரத்துடன் சில புகைப்படங்களை பதிவிட்டுள்ளார். இந்த புகைப்படங்கள் இணையத்தில் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. அண்ணாமலை கூறுவதைப் போல் ஞானசேகரன் உண்மையில் திமுக பிரமுகரா? அவர் மீது நடவடிக்கை பாயுமா? மேலும் இந்த கொடுஞ்செயலுக்கு ஞானசேகரனுக்கு துணையாக இருந்தது யார்? மாணவிகளின் ஆபாச வீடியோக்களை நண்பர்களுக்கு ஷேர் செய்தாரா போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு விடை காண போலீசார் தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.